வணக்கம். ஆன்மீக செய்திகள். கும்பகோணம் மாசிமகம் திருவிழா பிப்ரவரி 21 கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக மங்களாம்பிகை சமேத கும்பேஸ்வரர் சன்னதியில் சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. சர்வ புஷ்ப அலங்காரத்தில் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடாகினர். மேளதாளம் இசைக்க அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமி பிரவேசித்தார். திரளான பக்தர்கள் சிவசிவ கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசமடைந்தனர். மயிலாடுதுறை சீர்காழி திருவெண்காட்டில் பிரசித்தி பெற்ற சுவேதாரணேஸ்வரர் கோயில் உள்ளது. காசிக்கு இணையான ஸ்தலங்களில் இந்த கோயிலும் ஒன்று. நவகிரக ஸ்தலங்களில் புதன் ஸ்தலமாக போற்றப்படும் இந்த கோயில் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். ஆண்டுதோறும் கோயிலில் மாசி இந்திர திருவிழா 13 நாட்கள் விமரிசையாக நடைபெறும். இந்த ஆண்டு இந்திர திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதை முன்னிட்டு கொடிமரத்திற்கு 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டது. வேத மந்திரம் முழங்க நந்தி சின்னம் பொறித்த கொடிப்பட்டத்தை சிவச்சாரியார்கள் கொடிமரத்தில் ஏற்றினர். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக மார்ச் 6 திருக்கல்யாணம் மற்றும் மார்ச் 8 தேரோட்டம் நடைபெறும். திரளான பக்தர்கள் சிவசிவ கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்து மனமுருக்கினர். திருச்சி இனாம் சமயபுரம் ஆதிமாரியம்மன் கோயிலில் மாசி தேரோட்ட திருவிழா கடந்த பிப்ரவரி 8 தொடங்கியது. அன்றைய தினம் ஆதிமாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். தினமும் சிறப்பு அலங்காரத்தில் செம்மம், யானை, ரிஷபம், அன்னு, குதிரை வாகனத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று காலை 9 மணிக்கு நடைபெற்றது. முன்னதாக அம்மன் சர்வ அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளினார். காலை 9:20 மணிக்கு மேலத்தாளங்கள் முழங்க அதிர்வேட்டுகளுடன் திரளான பக்தர்கள் சக்தி கோஷமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பக்தர்கள் அலகு குத்தியும் அக்னி சட்டி எடுத்து அம்மனை வழிபட்டனர். தேரோட்ட நிகழ்ச்சியில் முன்னாள் அதிமுக MP சந்திரமோகன் தேரோட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்றார். விழா ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் இளங்கோவன், கோயில் இணை கமிஷனர் சூரியநாராயணன், கோயில் குருக்கள் ஜம்புநாதன், ஹரிகோயில் பணியாளர்கள் செய்திருந்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் திருக்காலத்தீஸ்வரர் உடனுறை ஞானாம்பிகை கோயிலில் மாசி திருவிழா கடந்த 19 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாள் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று திருக்காலாத்தீஸ்வரர் உடனுறை ஞானாம்பிகை அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. விழா முன்னதாக கோகிலாபுரத்திலிருந்து அம்மனை மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் பெண் வீட்டார் சீர்வரிசைகளுடன் வந்தனர். மாப்பிள்ளை வீட்டார் சார்பில் வரவேற்றனர். காலாத்தீஸ்வரர் பட்டு வேட்டியிலும் ஞானாம்பிகை பச்சை பட்டுடுத்தி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். திருமண ஹோமங்கள் நடைபெற்றது. கோயில் குருக்கள் திருமணத்தை நடத்தி வைத்தனர்.
பக்தர்கள் சிவனே போற்றி என கோஷமிட்டு மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து புதிய மாங்கல்ய கயிற்றினை அணிந்து கொண்டனர். மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நாளை தேரோட்டம் நடைபெற உள்ளது. ராணிப்பேட்டை கலவை பகுதியில் பிரசித்தி பெற்ற கரி வரதராஜ பெருமாள் கோயில் உள்ளது. கோயிலில் மாசி மாத தெப்ப உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத கரி வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்தனர். சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பல்லக்கில் உலா வந்து பெருமாள் குளக்கரையை அடைந்தார். வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் பெருமாள் பிரவேசித்தார். வேத மந்திரம் முழங்க 3 முறை தெப்பத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க தெப்ப உற்சவத்தை தரிசித்து மனமுருகினர். திருச்சி மலைக்கோட்டை ஆனந்தவல்லி உடனுரை நாகநாத சுவாமி கோவிலில் மாசிமக திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் அம்பாளும் நாகநாத சுவாமியும் பல்வேறு வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான மாசிமக தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. நாகநாத சுவாமி அம்பாளுடன் அலங்கரிக்கப்பட்ட முதல் திருத்தேரில் எழுந்தருள மற்றொரு தேரில் ஆனந்தவல்லி தாயார் மற்றும் சிறிய தேரில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளினர். ஓம் நமச்சிவாய என்ற பக்தி கோஷம் முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேர் வீதிகளின் வழியாக வலம் வந்து பின்னர் நிலையை அடைந்தது. வழிநெடுகிலும் பக்தர்கள் சுவாமி மற்றும் அம்பாளை தரிசனம் செய்தனர்.
கோவை வால்பாறையில் பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது. ஆண்டுதோறும் கோவிலிலிருந்து பக்தர்கள் பழனிக்கு காவடி சுமந்து பாத யாத்திரை செல்வர். இந்த வருடம் 50வது பொன்விழா கொண்டாட்டம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேலும் மாசிமகம் வைரவேல் உற்சவம் 4 நாட்களாக நடைபெறுகிறது. இன்று காலை வேல்மாறல் பாராயணம் நடைபெற்றது. தொடர்ச்சியாக வேலுக்கு 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டது. மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஆன்மீக சொற்பொழிவாளர் விஜயகுமார் முருகப்பெருமானின் திருவிளையாடல்களை வர்ணித்து பேசினார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகனை தரிசித்து மனமுருகினர். நிறைய பேர் சாமி வர முடியாது, சாமியை காணுங்க, சாமி சொன்னாரு எப்போதும் சாமி உருவத்துலதான் வருவார்னு அவசியம் கிடையாது. உருவம் இல்லாமே வருவார், உருவத்தோடு வருவார். நீங்க வீட்டுக்கு போகும்போது யாராவது உங்களை பார்த்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்லி முருகனை நல்லா இருக்கேன் அப்படின்னு. அப்ப உங்களுக்குள்ள இருந்து பேசணும் யாரு? முருகனா? அவரு முருகன் தான். ஒரு சின்ன பட்டாம்பூச்சியா வருவார், சின்ன ஏதோ மாதிரி எல்லாமே முருகனுடைய அருள் தான். அது உணராமல் இருக்கிறது உன்னுடைய தப்பு. சாமி அன்றைய நாம கேட்கணும், நாங்களா உணர மாட்டோம், தெரிய மாட்டேங்குது சாமி, கவலைப்படா முருகன். சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் திருவாரூரில் பிறந்தார். ராமபிரானின் புகழ் பாடி பல தெலுங்கு கீர்த்தனைகளை இயற்றினார். தியாகராஜ கீர்த்தனைகள் கர்நாடக சங்கீத உலகில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. சுவாமிகள் திருவையாறு காவிரி கரையில் சித்தி அடைந்தார். ஆண்டுதோறும் சுவாமிகள் சித்தி நாளில் பஞ்சரத்தின கீர்த்தனை இசை அஞ்சலி செலுத்தப்படும். தற்பொழுது தஞ்சாவூர் தனியார் அரங்கில் வாய்ப்பாட்டு இசை நிகழ்ச்சி நடந்தது. சத்குரு தியாகராஜர் புகழை போற்றும் விதமாக பாடல்கள் இசைக்கப்பட்டது. பத்மஸ்ரீ சீனிவாசனின் வாய்ப்பாட்டுடன் வயலின், மிருதங்கம், கடம் இசை கலைஞர்களின் கச்சேரி விமர்சையாக நடந்தது. ஏற்பாடுகளை ஸ்ரீ தியாக பிரம்ம சபா நிர்வாகிகள் செய்தனர். திரளான இசை ரசிகர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
பழனி கணக்கம்பட்டியில் வாழ்ந்த ஸ்ரீ சர்க்குரு பகவான் பழனி சுவாமிகளால் மதுரை வில்லாபுரத்தில் நிறுவப்பட்ட மதுரை ஞானசபையின் சார்பில் 12ஆம் ஆண்டு குரு பூஜை விழா நடைபெற்றது. பூஜைகள் கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி துவங்கி இன்று வரை 3 நாட்கள் வெகு விமரிசையாக யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இன்று 3ஆம் நாள் விழாவில் ஸ்ரீ சர்க்குரு பகவானுக்கு விபூதி, நெய், சந்தனம், மஞ்சள் பொடி, பன்னீர் உள்ளிட்ட 12 வகையான திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் சரணகோஷம் முழங்க மகா ஸ்ரீ சர்க்குரு பகவான் பூப்பல்லக்கில் எழுந்தருளினார். பூப்பல்லக்கு தெற்கு வாசல், TPK ரோட், ஜெய்ஹிந்த்புரம், சோலை அழகுபுரம் வழியாக வில்லாபுரம் ஞானசபையை வந்தடைந்தது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள், பக்தர்கள் தரிசனம் செய்தனர். குரு பூஜை விழா நடைபெற்ற 3 நாட்களும் அன்னதானம் வழங்கப்பட்டது.